எங்கள் அன்பின் பரமபிதாவே தகப்பனே, இப்பொழுதும் கூட நீங்கள் ஆயத்தமா என்கிற இந்த நிகழ்ச்சியிலே உம்முடைய வருகைக்குண்டான சில கேள்வி பதில்களை இடம்பெற இருக்கிறது. அப்பா, கேட்கப்படுகிற கேள்வியும் சொல்லப்படுகிற பதிலும் ஜனங்களுக்கு பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். எங்களை உயர்த்தாதபடிக்கு உம்மையே உயர்த்த கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் கர்த்தர் கிருபையினால. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம் பாஸ்டர், ரொம்ப நல்லா இருக்கோம். ஆமென். 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 இப்போ நம்முடைய கிருபையும் வருகையும் யூடியூப் சேனலுக்காக உங்கள் மத்தியில் ஒரு சில கேள்வி கேட்கலான்னு ஆசைப்பட்டிருக்கிறேன். அதாவது ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்குறாங்க. நம்ம நடக்கிற கூட்டங்களில் நீங்கள் ஞானஸ்தானம் ஒப்பு கொடுக்குறவங்க வாங்கன்னு சொல்லும் பொழுது உற்சாகமாக ஜனங்கள் ஞானஸ்தானம் ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அதன் பிறகு அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க, பயப்படுறாங்க. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் ஒரு சில நேரத்தில் தடைகள் வருது. ஏன் இப்படி இந்த தடைகள் வருது, ஏன் இப்படி பயப்படுறாங்க? அதில் நம்ம வேத வசனத்தின்படி வார்த்தைகள் நமக்கு இருக்குதா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் கொஞ்சம் எடுத்து உரைத்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி. இன்னைக்கு நிறைய பேருடைய சந்தேகமும் இதுதான். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்களுக்கே சந்தேகம் இதுதான். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம், ஆனால் எடுக்க பயமாக இருக்கே அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அவங்க ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஒரு சில தடைகள் வருகிறது. ஸோ அந்த தடைகள் என்னென்ன, ஏன் தடை வருது, ஏன் பயப்படுறாங்க, அதை நம்ம பரிசுத்த வேதாகம வசன ஆதாரத்தோட எல்லாருக்கும் விளங்கும்படியாக இப்போ நம்ம ஆவியானவர் சொல்லட்டும். நீங்களும் அதை கவனமாக கேளுங்க. இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்கிறேன். இந்த கேள்விக்கு நிச்சயமாக நல்ல பதிலை ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுத்த பிறகு அதை பெற்றுக்கொள்வதற்கு ஜனங்கள் ஏன் பயப்படுகிறார்கள், அதற்குண்டான காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்ப்போம். முதலாவது, ஜனங்கள் ஏன் பயப்படுகிறார்கள் அப்படின்னா, தங்கள் பாவத்தை குறித்து முதல்ல பயம் வரும். பாவம், தன்னுடைய பாவத்தை குறித்து தங்களை பாவியாகவும், ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்து இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையும் பெரிய நீதிமானாகவும் அவங்க பார்ப்பாங்க. ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஊழியக்காரங்களை பார்ப்பாங்க, விசுவாசிகளை பார்ப்பாங்க, அவங்க எல்லாம் பெரிய பரிசுத்தவான்களாக இருக்காங்க. நம்ம ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நம்ம பழைய பாவத்தை விட முடியாதோ அப்படிங்கிற ஒரு பயம் முதல்ல அவங்களுக்கு வரும். வசனம் அதற்கு இருக்கிறது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிங்க. ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். ஆம் தேவஜனமே, இந்த வசனமே உங்களுக்கு பதிலை தருகிறது. உங்களுடைய பயம் என்ன? ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பயம் என்ன? நான் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு எந்த பாவத்தையாவது செய்து விட்டால் கர்த்தர் என்னை அடித்து விடுவாரோ, என் குடும்பத்தை அடித்து விடுவாரோ, நான் பாவம் செய்ய முடியாமல் போயினுமே, நான் அந்த பாவத்தை செய்வது நிமித்தமாக அடிக்கப்படுவேனோ அப்படிங்கிற பயம். காரணம், உங்களை நீங்கள் மிக நல்லவராக நாம் மாற வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். ஞானஸ்நானம் எடுத்த எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, நம்மால மட்டும் அப்படி இருக்க முடியாதோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு. ஆண்டவர்கள் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவரை பார்த்து நல்ல போதகரேன்னு கூப்பிடுறான் ஒருத்தன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னை நல்லவன் என்பானேன், பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் நல்லவன் இல்லை அப்படிங்கிறார். தேவஜனமே, இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர், பாவம்னா என்னன்னு தெரியாதவர், பாவம் செய்யாதவர். அப்படிப்பட்ட பரிசுத்த இயேசு சொல்லுகிறார், பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லை. அப்ப நீங்க மட்டும் உங்களை எப்படி ரொம்ப நல்லவரா சொல்ல முடியும்? இல்ல ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்தவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அவர்களுக்குள் என்ன இருக்கிறதுன்னு கர்த்தருக்கு தானே தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன பயம் வருகிறது? இப்போ நீங்கள் வீட்டில் சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, சினிமா பார்ப்பீங்க,
ஏதாவது உங்களையும் அறியாமல் கெட்ட வார்த்தை போட்டுருவீங்க, இல்லை வெத்தலை பாக்கு போடுவீங்க, பீடி சிகரெட்டு குடிப்பீங்க, ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இதை என்னால் விட முடியாதே, நான் என்ன செய்ய அப்படிங்கிற பயம். நீங்கள் பயப்படவே வேண்டாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி பரியந்தம் நடத்துவார். உங்கள் வேலை என்ன தெரியுமா? பயப்படுற வேலை இல்லை, ஒப்பு கொடுக்கிற வேலை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்ன சொன்னார்? பிதாவே உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்ததில் மட்டும்தான் நீங்கள் செய்கிறது. ஆமாம், அதன் பிறகு நான் எப்படி வாழ போகிறேன், நான் நல்லவனா கெட்டவனா? நீங்கள் நல்லவன் கெட்டவங்கிற நியாய தீர்ப்புக்கு வர வேண்டாம். உங்களை பாவியாகவும் நீங்கள் என்ன வேண்டாம். நீதிமான்களுக்காக இயேசு வரலங்க, பாவிகளை ரட்சிக்க தான் அவர் வந்தார். நீங்கள் பாவின்னு ஒத்துக்கிட்டு ஏசப்பா நான் ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. சொன்னது மட்டுமல்ல, எடுத்து விடுங்கள். ஒப்பு கொடுத்துட்டு அப்படியே இருக்காதீங்க. நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு இருக்க இருக்க என்ன நடக்கும் தெரியுமா? உங்களை நீங்களே மிஞ்சின நீதிமானாக என்ன தோன்றும். இல்லை என்றால் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்தவங்கள மிஞ்சின நீதிமானா பார்ப்பீங்க. அப்படி பார்க்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 7:16, மிஞ்சின நீதிமானாய் இராதே, உன்னை அதிக ஞானியமாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்வாய் வேண்டும். பாருங்க, நீங்க மிஞ்சின நீதிமானா உங்களை எண்ணிட்டீங்கன்னா, இல்ல மற்றவர்களை நீங்க எண்ணிட்டீங்கன்னா உங்களை நீங்களே கெடுத்துக் கொள்கிறீர்கள்னு வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, உங்களை நீங்களே கெடுத்து கொள்ளாதபடிக்கு. ஏன்னா நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க, பரலோகம் உங்களை அங்கீகரிக்கிறது. உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை. நீங்க ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் பெற்றுக்கொள்ள முன் வாருங்கள். நான் திரும்பவும் சொல்றேன், பாவத்தை குறித்து பயப்படாதீங்க. 2 பயம் இருக்கு. ஒன்று, ஐயோ நான் பாவிங்கிற பயம், ஓகே. இன்னொன்று, ஐயையோ நான் டிவி சீரியலை பார்க்க விட முடியாதே, கெட்ட வார்த்தை போடுறத விட முடியாதே, இப்படி நினைக்கிற பயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை நீங்களே நியாயந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நியாயாதிபதி அவர்தான், உங்களை பாவமர கழுவுகிறவரும் அவர்தான். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இந்த பாவத்தை என்னால் செய்ய முடியாதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாவத்தை விட உங்களுக்கு விருப்பமே இல்லைன்னு அர்த்தம், இல்லைங்களா? நீங்கள் பாவத்தை விடுங்க விடுங்கன்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. என் ரத்தத்தாலே உன்னை பாவமர கழுவி விட்டேன்கிறார். நீங்கள் விட வேண்டியதில்லை, அவருடைய ரத்தத்துக்குள்ளே வந்துருங்கன்னு சொல்கிறோம். அவருடைய ரத்தத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, நீங்கள் என்னைக்கு பாவத்துக்கு மரித்து, ஞானஸ்நானம் எப்படி கொடுப்பாங்க? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வைப்பாங்க. அப்படி ஞானஸ்நானம் எடுக்கும் போதே உங்களை பாவமர கழுவிடுவார். ஆமாம், அதனால நீங்கள் பாவத்துக்கு என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதுக்காக எனக்குள்ள பாவமே இல்லை, நான் பரிசுத்தவான்னு ஜான் சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியாது. வாசிங்க 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10. ஆமேன், ஆமேன். இப்போ எனக்குள்ள பாவம் இல்லைன்னு நான் சொன்னால் என்னை நானே வஞ்சிக்கிறவனா இருப்பேன். ஏன் தெரியுமா? இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நீங்கள் பாவம் செய்ய வேண்டாம். ரோட்டில் போகும்போது தூசி ஒட்டுது பாருங்க, அப்படி பாவம் வந்து ஒட்டும் உங்களை. அதுக்கு நீங்களா பலி? தேவ ஜனமே, அந்த பாவத்தையும் கழுவுவதற்கு தான் ஞானஸ்நானம். எல்லா பாவத்திலும் இருந்து உங்களை கழுவி சுத்திகரிப்பதற்கு தான் ஞானஸ்நானம். நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஒப்பு கொடுத்தா பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை நடத்த ஆரம்பிச்சிருவாரு. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாருங்க, இப்போ ஞானஸ்நானம் எடுக்க ஏன் பயப்படுறீங்க? உங்க பாவத்தை நீங்க மறைச்சி வைக்கீங்க. இப்போ பாவத்தை ஞானஸ்நானம் தொட்டிக்குள்ள இறங்கி கழுவிருங்க. ஆமா, ஞானஸ்நானம் தொட்டி இருக்கு. நீங்க பாவத்தை பத்தி யோசிக்க வேண்டாம், நீங்க பாவத்தை மறைக்க வேண்டாம். தேவ சமூகத்தில் உங்க பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு தொட்டிக்குள்ள தைரியமா இறங்குங்க. தொட்டிக்குள்ள தண்ணிக்குள்ள தைரியமா இறங்குங்க. நீங்க பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும் பொழுது நீங்கள் பாவமர கழுவப்படுகிறீர்கள். விசுவாசிங்க. உங்க பயம் திரும்ப பாவம் செய்ய முடியாதே, இதான பயம். ஏன் அந்த பாவத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பரிசுத்தராகிய இயேசுவை பாருங்க. ஆமா, உங்களை பாவம் இல்லாம கழுவி சுத்திகரிச்சாரு, உங்களுக்காக ஜீவனை விட்டாரு. உங்க பயமே இப்ப திரும்ப என்னால பாவம் செய்ய முடியாதே. ஐயா, நல்லா கழுவுன பிறகு நான் ஏன் போய் சாக்கடையில் விழணும்? நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பாருங்க, கர்த்தர் உங்களை அற்புதமாக மணமணக்க வச்சிருவார். ஒரு நாத்தம் உங்கள்கிட்ட இருக்காது, எல்லா நாத்தத்தையும் கழுவ ஆரம்பிச்சிருவார் அவர். ஆனால் ஒரே நாளில் நான் பெரிய பரிசுத்தவான்னு சொன்னால் பொய். உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி உங்களை சுத்திகரிப்பார்.
நீங்கள் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு பயப்பட தேவையில்லை. யோவான் 1 வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரே ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கு பாருங்க. நீங்க ஒப்பு கொடுத்த உடனே கர்த்தர் எல்லா பாவத்தையும் என்ன பண்றாரு? கழுவி சுத்திகரிக்கிறார். ஜனங்களுக்கு இதுதான் வழங்க மாட்டேங்குது. ஆமா, அவங்க கற்பனையே என்ன? ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நான் டிவி பார்க்க முடியாதா, நான் சினிமாவுக்கு போக முடியாதா, இதுதான் அவங்க பயமா இருக்கு. நீங்க அதுக்கு பயப்படவே வேண்டாம், பரிசுத்தாவியான உங்களை நடத்திடுவாரு. ஏன் சொல்லுங்க? ஞானஸ்நானம் எடுத்த பிறகு கிடைக்கிற ஆசீர்வாதம் மிக பெருசா இருக்கும். அந்த மனசுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு அருளுவார். அவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்க அதனால அதை குறித்து பயப்பட வேண்டாம். ரெண்டாவது காரியம், முதல்ல பயம், பாவத்தை குறித்த பயம். இன்னொன்று, ரட்சிக்கப்படாத கணவன் இருக்கலாம், ரட்சிக்கப்படாத மனைவி இருக்கலாம், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருக்கலாம், ரட்சிக்கப்படாத குடும்பத்தார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தா ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க, குடும்பத்தை விட்டு பிரிச்சுருவாங்களோ, சேர்த்தவங்கள மாட்டாங்களோ, நம்ம தனியாக போயிடுவோமோ, அப்படிலாம் ஒரு பயம், குடும்பத்தை குறித்த ஒரு பயம். அதுவும் வேண்டாம். வாசிங்க 1 கொரிந்தியர் 8 மற்றும் 7. விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரின்றி வேறு ஒருவர் தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரத்தை ஒரு பொருட்டன்று எண்ணி விக்கிரத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாக இருப்பதால் அச்சப்படுகிறது. பாருங்க, உங்க குடும்பத்தில் உங்க கணவன் ரட்சிக்கப்படலை, உங்க மனைவி ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. ஆனா கர்த்தர் உங்களை அழைக்கிறார் ரட்சிப்புக்குள்ள. நீங்க ஒப்பு கொடுங்க தைரியமா, பெற்றுக்கொள்ளுங்க தைரியமா, பயப்பட வேண்டாம். ஏன்னா விக்கிரகம் ஒரு பொருட்டே அல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அவங்க உங்களை சொல்றாங்க, இல்ல இல்ல நீ ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது அப்படின்னா, அப்படியா சரி, கர்த்தர் என்னை அனுமதிச்சா நான் என்ன செய்யறேன், எடுத்துக்கொள்ளுகிறேன். நீங்க தைரியமா எடுங்க. எடுத்த பிறகு மத்தேயு 5 39, 40, 41 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடே வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு அங்கேயும் விட்டுவிட்டு ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தன பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. இங்க ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? உன் கணவன் ரட்சிக்கப்படலை, உன் மனைவி ரட்சிக்கப்படலை, அவன் உன்னை பலவந்தம் பண்றான். இப்போ நீ நான் கும்பிடுற இடத்துக்கு நீனும் வா, நீ பண்ணு அதை அப்படின்னு உன்னை பலவந்தம் பண்ணுகிறான். முந்தின வசனம் என்ன படித்தோம்? விக்கிரகம் ஒரு பொருட்டே அல்ல, அது ஒரு பொருளே அல்ல. ஆனா உங்க கணவரை நீங்க நேசிக்கிறீங்கல்ல, உங்க மனைவியை நேசிக்கிறீங்கல்ல, அவங்கள நேசிக்கிறதுனால அங்க போய் நிக்கிறது தப்பே கிடையாது. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஐயோ நான் அந்த விக்கிரக கோயிலுக்குள்ள போனா தப்போ, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை நான் புசிச்சா தப்போ அப்படின்னு கிடையவே கிடையாது. நிறைய பேர் தீபாவளிக்கு பண்டம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க, அப்படி கிடையாது. வாங்குங்க, ஸ்தோத்திரத்தோட சாப்பிடுங்க. ஆமாம், ஏன்னா விக்கிரகம் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உங்கள் கணவரை நேசித்து உங்கள் மனைவியை நேசித்து அவங்க கூப்பிடுறாங்க, சரி நான் வாரேன், அங்கே நின்று ஸ்தோத்திரம் போடுங்க. என்ன நடக்கும்? பாகால் தலை குப்புற விழும். நீங்கள் அந்த இடத்துல ஸ்தோத்திரம் போடுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். அது ஒரு பொருட்டா என்ன வேண்டாம். ஆனால் உங்கள் கணவரை பொருட்டா எண்ணுங்க. கணவருக்கு மதிப்பு கொடுங்க, உங்கள் மனைவிக்கு மதிப்பு கொடுங்க, அவங்கள மதித்து நீங்கள் போங்க. போகும்போது ஒன்று சொல்லிட்டே போங்க. இப்போ உங்களை கூப்பிடுறாங்க அவங்க, நீ என் கூட வா. அப்போ அந்த ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி கூப்பிட்டா, ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க இருக்கீங்க இல்லையா, நீங்க ரட்சிக்கப்படுறவங்க, நீங்க என்ன சொல்லணும்? அந்த கணவரை பார்த்து, நான் வாரேன், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், அதனால நான் வாரேன். நீங்க நீ நேசிக்கீங்களா இல்லையா? அப்போ அந்த மனைவியை பார்த்து கணவன் கேட்குறான், கணவனை பார்த்து மனைவி கேட்குறான். இந்த ரட்சிக்கப்படாத கணவனை பார்த்து ரட்சிக்கப்படுகிற மனைவி கேட்கிறாள், ஐயா கணவரே நீர் என்னை நேசிக்கிறீரா? அப்போ அந்த கணவர் என்ன சொல்லுவார்? ஆமாம் நேசிக்கிறேன், உனக்காக தானே உழைக்கேன், உனக்காக தான் சம்பாதிக்கேன், உனக்காக தான் சேர்த்து வைக்கேன், எல்லாமே உனக்கு தானே, ஒன்று அவ்வளோ நேசிக்கிறேனே சொல்லுவார்ல. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அப்படி தானே? அதே மாதிரி தான் நானும் உன்னை நேசிக்கிறேன். இப்போ நீ கூப்பிட்ட இடத்துக்கு நான் வந்துட்டேன்ல, நான் கூப்பிடுறேன்ல, நீ வா, நீ வா, நான் போகிற சர்ச்சுக்கு நீனும் வா, வந்து உட்காரு, அங்கே என்ன நடக்கணும் 2 நிமிஷம் என்ன செய்ய
பாரு, அதுல உன் அன்பை வெளிப்படுத்து. நான் என் அன்பை வெளிப்படுத்தினேன், எனக்கு பிடிக்கல, ஆனா நான் வந்தேன், அந்த இடத்துல வந்து நின்னேன். நீ செய்யற சடங்காச்சாரம் எல்லாம் பார்த்தேன், எல்லாம் நின்னேன், நான் கூட நின்னேன். அதே மாதிரி என்னை நேசிக்கிற நீ என் தேவனை காண வாயேன், அவர் எப்படி இருப்பாருன்னு பார்க்க வா அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அவர்களுக்கு தேவன் ஒரு உணர்வை கொடுப்பார். எவ்வளவு திமிர்வாதக்காரனா இருந்தாலும் சரி, தேவன் அவர்களுக்கு என்ன கொடுப்பாரு? உணர்வு கொடுப்பார். நீங்க போக மாட்டேன்னு சொல்லாதீங்க. வேதம் தெளிவா சொல்லுது 41வது வசனத்துல, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. ஆமா, கூப்பிடுறான், வா, கையை பிடிச்சு, நீ வா, அங்க போக கூடாது, நீ வா, கூப்பிடுறான். நீங்க கையை பிடிச்சி இழுக்கிற அளவுக்குலாம் வைக்க வேண்டாம். கூப்பிட்டோன்னு வாங்க போவோம். உங்க மனசாட்சி குத்த வேண்டிய அவசியமே இல்லை. நான் இயேசுவின் பிள்ளையே, நான் போகலாமா, நீங்க அப்படி யோசிக்க வேண்டாம். நீங்க அங்க போங்க, நான் போகும்போது ஆவியானவர் என்னோடு இருக்கிறான்னு நம்புங்க. அந்த இடத்துல ரட்சிக்கப்படாத உங்க கணவர், ரட்சிக்கப்படாத உங்க மனைவி ரட்சிக்கப்படும்படியாக ஜெபித்து கொண்டே இருங்க. அதை ஒரு பொருட்டா நீங்க என்ன வேண்டாம், அதை குறித்து பயப்பட வேண்டாம். ஆனா அவர்களுக்காக ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கு ஒரு பெரிய சாட்சி. சகோதரர் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு தன் மனைவி ரட்சிக்கப்படணும் உங்களுக்கு வாஞ்சு. சகோதரி வைராக்கியமான ரோமன் கேத்தலிக். சகோதரருடைய முழங்கால், சகோதரருடைய ஜெபம், அந்த மனைவி, இவருடைய மனைவி சகோதரரை நேசித்த அந்த அன்பை வெளிப்படுத்தினது எப்படி வெளிப்படுத்தினாங்க? சரி, நான் உங்க கோயிலுக்கு வரேன், ஏன்னா இவங்க அவங்க கோயிலுக்கு போறாங்க, அப்போ நானும் வரேன் உங்க கோயிலுக்கு. அவங்க வந்தாங்க, இங்க வந்து சத்தியத்தை கேட்டாங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இதுதான் நடக்கும். இது ஜீவனுள்ள சாட்சி, இது உண்மையான சாட்சி. இதுதான் சத்திய வசனமும் சொல்லுகிறது. கணவனே, நான் இவ்வளவாய் உன்னை நேசிக்கிறேன், நீயும் என்னை நேசித்தால் நான் ஆலயத்துக்கு போவதை தடுக்காதுன்னு சொல்லுங்க. பயப்படாம சொல்லுங்க. அவங்களும் வருவாங்க. கர்த்தர் அவர்களை ரட்சித்து கொண்டு வருவார். நீங்க பயந்து சத்தியத்தை சொல்லாம இருந்தா அவங்க ரட்சிக்கப்படவே மாட்டாங்க. நீங்க பயப்படாம அவங்களோட போங்க. அதே நேரத்தில் சத்தியத்தை சொல்லுங்க, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதை விட்டுட்டு ரட்சிக்கப்படாத கணவன்கிட்ட போராடிக்கிட்டே இருந்தா அவன் ரட்சிக்கப்படவே மாட்டான். வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிங்க. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளாதாகில் புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்காரம் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஆம் தேவஜனமே, உங்க இருதயத்தை நீங்க அலங்கரிங்க. புறம்பான அலங்கரிப்புலாம் வேஸ்ட்டு. நீங்க புறம்பான அலங்கரிப்பை அலங்கரித்து உங்க கணவனை எப்படியாவது மயக்கி கொண்டு முடியாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போடுங்க. இசப்பா, என் கணவனை ரட்சித்து தாங்க, என் மனைவியை ரட்சித்து தாங்கன்னு கேட்டு பாருங்க. அவர் நிச்சயமாக ரட்சிப்புக்கு தடையே பண்ண மாட்டார். அவருடைய கைகள் குறுகி போகவில்லை. அவர் நிச்சயமா உங்க குடும்பத்தை என்ன செய்வார்? ரட்சித்து ஆசீர்வதிப்பார். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அறிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. நிச்சயமா தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ரட்சிப்பார், ஆசீர்வதிப்பார். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகு பெற்றுக்கொள்ளாமல் இருக்கவே இருக்காதீங்க. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகு கட்டாயமாக அதை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் சாட்சியாய் மாற்றுவார். வீணான பயங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, வீணான சந்தேகங்களுக்கும் இடம் கொடுக்காதீங்க. ஒப்பு கொடுங்க. இயேசுவை நம்பி ஒப்பு கொடுங்க. இயேசுவை நம்பி முழுவதுமாய் அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ரட்சிப்பார், பாதுகாப்பார். அவர் உங்களோடு இருப்பார், உங்கள் குடும்பத்தோடும் இருப்பார், உங்கள் சந்ததியோடும் இருப்பார். நிச்சயமா இந்த பதில்
ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எப்படி தோணுது? இல்லை, மிக ரொம்ப அழகாக சொன்னீங்க. பயப்படக்கூடாதுங்கிற வார்த்தையை அழகாக நீங்கள் சொன்னீங்க. ரெண்டாவது, ஒப்பு கொடுக்கறத பற்றி நீங்கள் அழகாக சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து தன் பாவங்களே அவர் சுமந்துட்டார் நீங்கள் சொன்னீங்க. ஸோ நம்மளை நாமளே ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் ஒன்று வெளிப்படுத்துனீங்க. ரெண்டாவது, விற்கிற ஒரு பொருட்டல்லைங்கிற அந்த காரியத்தை நீங்கள் சொன்னீங்க. ரெண்டாவது, நம்ம ஞானஸ்நானம் எடுத்தாலும் கணவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற அந்த அன்பையும் வெளிப்படுத்தி நீங்கள் சொன்னீங்க. அன்பின் நிமித்தமாக அவங்களே ரட்சிப்புகளை கொண்டு வரலாங்கிற அந்த வார்த்தையை தெளிவாக நீங்கள் எடுத்து வரைத்தீங்க. ஸோ அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு நம்மளும் மதித்து போகணும். போனாலும் அங்கே நமக்கு ஒரு விற்கிற ஒரு பொருட்டல்ல, நம்ம கத்துற சோத்திர சொல்லி நம்ம இருந்தால் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே அதை சொல்லி கொண்டு இருந்தாலே போதுங்கிறத தெளிவாக நீங்கள் சொன்னீங்க. ஸோ இந்த பயத்தை குறித்து தெளிவான ஒரு சொல்லியிருக்கிறீங்க. ஞானஸ்தானத்தை பற்றியும் பயப்பட வேண்டாங்கிறத பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒப்பு கொடுத்தா கண்டிப்பாக எடுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார், அவரே நம்மளுடைய வாழ்க்கையில் பயத்தை நீக்குவார் என்பதை எல்லாம் தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்று கூறி உங்களுக்கு அருமையான அந்த வேத வசனத்தின் மூலமாக சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றி கூறி இப்பொழுது உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கு தான். ஆமென். ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? ஜெபம் பண்ணி. ஏசப்பா சோதரம் முடிவு ஜெபம் நீங்க பண்ணுங்க. சோதரங்கத்தாவே சோதரமாப்பா, நன்றி தாப்பனே. அருமையான இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவரே ஞானஸ்நானம் ஒப்பு கொடுத்தவர்கள் எடுப்பதற்கு பயப்படுற காரணத்தை பற்றி மிக தெளிவாக வேத வசனங்களோடு ஆதாரங்களோடு சொன்னாங்கப்பா. ரொம்ப நன்றி ஆண்டவரே. கர்த்தரே பார்த்து கொள்வாங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே போல் யாரை குறித்தியும் கவலைப்பட வேண்டாங்கிறதையும் சொன்னீங்க. நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை முழுமையாக பாதுகாத்து கொள்வார் என்பதை வசனங்கள் மூலமாக வெளிப்படுத்துனீங்க. அதோட என்னுடைய சாட்சியும் அவங்க பாஸ்டர் சொன்னது போல் என்னுடைய ஆலயத்துக்கு நான் போனேன், அதே போல் அவங்களுடைய ஆலயத்துக்கு நான் போனேன். ஆனால் உங்கள் ஆலயத்துக்கு போகும்போது என் ஆலயத்துக்கு வரணுமே என்று சொல்லி என்னுடைய ஆலயத்துக்கு வர வைக்கும் பொழுது அங்கே அந்த சத்தியங்கள் அவர் உள்ளத்துக்குள்ளே ஆழமாக இப்படி வார்த்தைகள் பாய்ந்து அவர்களும் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஒப்பு கொடுக்குது. இந்த ஒரு சாட்சி அந்த நேரத்தில் நானும் சொல்லிக்கொண்டு, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் நான் எடுத்தால் போதுங்கிறது நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதை எடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நிச்சயமாக மாற்றி அமைத்து கொடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெளிவான வார்த்தை மூலமாக பேசினதுக்காக நன்றி கூறி, இசப்பா இந்த சாட்சியை உங்கள் மத்தியில் ஒப்படைக்க ராஜா. இதை பார்த்து ஜனங்கள் எல்லாம் பயமில்லாமல் யார் யார் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து நினச்சிருந்தாங்களோ முன்வந்து ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக நீங்கள் கிருபை இறங்கி அவங்களுக்குள்ள நீங்கள் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுங்க ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா வச்சு தாழ்த்தி சமூகத்தில் ஒப்படைக்கிற கர்த்தாவே, துதி கன மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமென் 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 ஆமென். தகப்பனே, நீங்கள் ஆயத்தமா என்கிற இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ரெவலேஷன் டிவி மூலமாகவும் கிருபையும் வருகிற என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாகவும் இந்த சத்தியம் உலகமெங்கும் பரவட்டும். ஒவ்வொருவரும் உடைய வருகைக்கென்று ஆயத்தப்படட்டும். ஞானஸ்நானம் ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளட்டும். தடைகளை மாற்றி போடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. Amen, amen, amen. Hallelujah. Hallelujah. God bless you. God bless your family. Thank you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோத்ரம். இந்த நல்ல கேள்வி கேட்ட உங்களுக்கும் வாழ்த்துக்கள். God bless you and your family. Amen. சோத்ரம் பாஸ். சோத்ரம்.